ஹாய் வணக்கம், நான் உங்களுக்கு ஜெயக்குமார். என்ன மழை பெய்யுது, குளிர் குளிர் குளிர். இப்படி ஒரு சாப்பாடு இந்த நேரம் சாப்பிட்டா எப்படி இருக்குமென்னு நினைச்சு கொண்டு கடையில் ரொட்டி வாங்குவோம்னா மழைக்கு வெளியில் போக இயலாது. உடனே வீட்டில் இந்த கூப்பன் எடுத்து கடை ரொட்டி மேலே சுடுவோம் வந்து வலிக்கிட்டோம். தொடர்ந்து பாருங்கள். அப்படியே சுட்டு நம்ம கறியோட தொட்டடிக்க எப்படி இருக்குமென்னு பாருங்கள். இதை நீங்கள் இந்த கடை ரொட்டியை நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையில் கடை ரொட்டிக்கு இணையாக ஈக்குவலாக சமனாக எல்லா வகையாலையும் வந்துச்சுது. உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன்னு நான் காய்ச்சல் கேட்க. காற்று மண்டையில் புயலோ மண்டூர் புயலோ அடித்து கொண்டு இருக்குது. மழை சோண்டு பெய்து கொண்டு இருக்குது. கால் கையெல்லாம் குளிரில் புரண்டி கொண்டு இருக்குது. இப்படி இருக்கேக்கான் நல்ல சாப்பாடு, நாவுக்கு சுவையாக சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. என்னடா செய்வோம் வந்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வலிக்கிட்டோம். இந்த ரொட்டியெல்லாம் நீங்கள் கடையில் போய் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம். மாவு எடுத்து கூப்பன் மாவு எடுத்து நல்லா அரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த மாவுக்குள்ளே சேருங்க. நல்ல தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேருங்க. இது இந்த மனைவியின் கைப்பக்குவம் தான் இந்த மாவு குழைக்கிற கைப்பக்குவம். அது மட்டும் அவங்க அரைவாசியில் அவங்களோட அந்த பக்குவம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மாக்குழைக்கிறதுல அவன் சரியான எக்ஸ்பர்ட். மாக்குழைச்சி வைப்பான், நான் தான் சுட்டு வைக்கணும். இப்படி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மலைக்கு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைங்க. யாரும் நான் ஊறாதீங்க, நான் ஊற பார்க்காதீங்க. தூக்கி குத்தணும் நல்ல அடிய மாவுக்கு நல்ல குத்தினா தான் மாவு நல்ல பதமாக ரொட்டி கேட்ட மாதிரி. அதாவது கடையில் வாங்குகிற நாங்கள் பராட்டான்னு சொல்லுவோம். அந்த பராட்டாக்கு நீயாக வரும். நல்ல வடிவாக குத்தாந்து குத்திட்டு எண்ணெயை வடிவாக போட்டு நல்லா மாவுக்கு எவ்வளோ வலிக்க குத்தையிலுமோ அவ்வளோக்கு உங்களுக்கு இது வைஃப் எனக்கு இதில் வச்சு ஆத்திரத்தை தீர்க்கிறதுக்கு மாவுக்கு அடி போடுறான்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படித்தான் இருக்குது. வடிவாக குத்தி குழச்சி வச்சுட்டு மூடி வையுங்க. நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மூடி வையுங்க. வச்சுட்டு அப்புறமா இப்போ எந்த வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு பிறகு எனக்கு வேலை மாவு அளவாக கைக்குள்ளாடம் கூடிய உருண்டி எடுத்து தட்டுறதுக்கு அமௌண்ட்டு பார்த்தேன் எங்கேயும் கிடைக்காது. அப்பண்டு இந்த தட்டுக்கு ஆல்ரெடி இருக்குது என்னட்டு. இது நான் எப்போவுமே வீட்டில் பிள்ளைகளுக்கு கடை ரொட்டி என்ன இதெல்லாம் சுட்டு கொடுக்குறது. இது ஒரு பெயின் வாலினா மூடி வடிவாக சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதில் தட்டு அளவாக கடை ரொட்டி பெரிய அளவுக்கு சுற்று வரும். நம்மளால் வீச எல்லாம் முடியாது தானே. வீச்ச ரொட்டி தான் இது. வீச முடியாது. அதை வடிவாக எண்ணெயை போட்டு இல்லை வடிவாக தட்டி எடுங்க. கடையில் இப்படி தான் தட்டி இப்படி செய்கிற கடையில் வீசுவாங்க. எனக்கு வீச தெரியாது, அதோட விடாமும் இல்லை. வடிவாக தட்டி எடுத்துட்டு 4 பக்கம் மடிங்க. மடிச்சுட்டு வடிவாக மடித்து எடுத்து கடையில் செய்கிற மாதிரியே இப்போ செய்தாச்சு. இப்போ வடிவாக அந்த தட்டினதை 4 பக்கம் தட்டி கொஞ்சம் பெருசாக்கணும். பெருசாக்கிட்டு அப்படியே தூக்கி பாருங்கள். இப்போ பாருங்கள், கடை ரொட்டி மாதிரி வந்திருக்கும். தோசை சுடுற கல் இப்படி தான் இருக்கும். இல்லை, இது ரொட்டி கண்டு வீட்டை இருக்கிற வழியாக இந்த மாதிரி ரொட்டி கருகிறதாங்க அடிக்கடி ஆள் எப்படி இருக்கும். நெல்லி அதை கண்டு வழியாக இப்போ சுட்டெடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆத்தலாக இருக்கும். பார்க்கவே சாப்பிடணுமே தான் தோணுச்சு. சரி, நீங்களும் பார்க்கட்டுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 9000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கான நண்பர்கள் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறமே தெரியல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஹைலைட். தொடர்ந்து பாருங்கள். பின்னுக்கு தான் இந்த அடி முடிஞ்சால் இந்த அடி அடித்தா தான் ரொட்டி பூ போல் வரும். உதாரி விட என்ன வடிவாக இருக்கேன்னு பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி நான் ஊழுது. இந்த வெங்காயம் இருக்கிற தட்டில் உள்ள அடையாளம் எல்லாம் வீட்டில் இந்த ரொட்டியை வச்சு நான் கொத்து ரொட்டி போட்டு வெட்டின அடையாளம் தான் இந்த அடையாளம் எல்லாம். கொத்து ரொட்டியும் இந்த ரொட்டியில் செய்யலாம். வேறு லெவலில் இருக்கும். ஓகே, எப்படி இருக்குது சாப்பாடு? பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.
யாருன்னு சொல்லி பார்ப்போம். யாரெல்லாம் இந்த சாப்பாடை பார்த்து நான் ஒரு நீங்களும் இந்த மழைக்கு அவையெல்லாம் கமெண்ட்டும் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அன்பான எங்களோட வீடியோவையும் பார்க்கலாம். அரியண்ணமாக நாங்கள் கொடுக்குறதையும் தாங்கிக் கொள்ளணும். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.